وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال النبي صلى الله عليه وسلم الصيام والقرآن يشفعان للعبد يوم القيامة الحمد لله அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சாட்சி சொன்னவனாக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அல்லாஹ்வின் தூதர், எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்க்கையில் எடுத்து வாழ்ந்த அந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் எடுத்து வாழச் சொன்னார்களோ அவைகளை எங்களது வாழ்க்கையில் எடுத்து வாழ்ந்து கொள்ளுமாறும், எவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி வாழுங்கள் என்று எங்களுக்கு தடைகள் விதித்தார்களோ அவ்வாறான விடயங்களில் இருந்து நாங்கள் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குத்துபாவில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு ரமலான் மாதத்தை இபாதத்துக்களால் அமல்களால் அலங்கரிப்போம் எனும் தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்வதற்காக வேண்டி படைத்திருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கை என்பது சொற்ப கால வாழ்க்கை, நிரந்தரமில்லாத வாழ்க்கை. உங்களது மௌத்துக்கு பின்னால் ஒரு நீண்ட கால வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த நிரந்தர வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்காக வேண்டித்தான் இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ் இரக்கமானவன். இந்த பூமிக்கு மேலால் நாங்கள் ஒரு சிறிய அமலை செய்தாலும் இரக்கமான அல்லாஹ், அன்பானவன் அல்லாஹ் எங்களுக்கு அதிகமான நன்மைகளை தருகின்றான். ஏன் தெரியுமா? எனது அடியான் இந்த உலகத்திலே இருந்து மரணிக்கின்ற போது அதிகமான நல்லமல்கள் செய்த நிலைமையில் மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, உதாரணத்துக்கு நாங்கள் குர்ஆன் ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுகின்றோம். ஓதுகின்ற குர்ஆன் ஓதும் போது ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் 10 நன்மைகளை தருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் ஓதிவிட்டால் அல்லாஹு தஆலா அலிஃப் என்று சொன்னதற்கு 10 நன்மையை கொடுக்கின்றான். லாம் என்று சொன்னதற்கு 10 நன்மை, மீம் என்று சொன்னதற்கு 10 நன்மை. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் 10 நன்மையை வழங்குகின்றான். ஒரு சிறிய வார்த்தை பெரிய நன்மை. கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொழுகின்றோம், 5 வேளை தொழுகின்றோம். ஒவ்வொரு ரக்அத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றோம். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போதெல்லாம் ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் எங்களுக்கு 10 நன்மையை தந்து கொண்டே இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டோம், நாங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். எங்கள் மீது அல்லாஹ் இரக்கமானவன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து பார்க்காத விதமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு நன்மையை அள்ளி தந்து கொண்டே இருக்கின்றான். ஏன் தெரியுமா? எனது அடியான் இந்த பூமியிலே விட்டு மரணிக்கின்ற போது அதிகமான நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, ரப்பு இரக்கமானவன். அது மாத்திரம் அல்ல,
சில நேரங்களை அல்லாஹ் குறிப்பாக்கி வைத்திருக்கின்றான், சில நாட்களை அல்லாஹ் குறிப்பாக்கி வைத்திருக்கின்றான், சில மாதங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த நேரத்தில், இந்த நாட்களில், இந்த மாதத்தில் நாங்கள் ஒரு அமலை செய்துவிட்டால், ஏனைய நாட்களில் ஒரு அமலை செய்தால் எந்த அளவுக்கு நன்மையை தருவானோ அந்த நன்மையை விட பன்மடங்கான கூலியை இந்த குறிப்பிட்ட நாட்களிலே செய்யும் போது, அமல் செய்யும் போது அல்லாஹ் தருகின்றான். கண்ணியமானவர்களே, அவ்வாறு அல்லாஹ் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதம் தான் எங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய நாள் தான் எங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நிமிடமும் பெருமதியான நிமிடங்கள் தான் எங்களை முன்னோக்கி இந்த ரமலான் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானை நாங்கள் என்ன முறையில் கழித்துக் கொள்வது? கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது, ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர, உங்களில் யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கின்றாரோ ஃபல்யசும்ஹு, அதிலே அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். கண்ணியமானவர்களே, நாங்கள் எத்தனை நோன்புகளை கடந்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நோன்பையும் நான் எப்படி கழித்தேன்? நான் நோன்பு நோற்றேனா? எனது வீட்டிலே எனது பிள்ளைகள் இருக்கின்றார்கள், எனது பிள்ளைகளுக்கு நோன்பை நான் நோக்குமாறு சொன்னேனா? எனது வீட்டிலே எனது மனைவி இருக்கின்றாள், இந்த மனைவி கடந்த நோன்புகளில் ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றாளா? சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பை தந்தான். எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமலான் மாதத்திலே இருந்த சகோதரர்கள் மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றான். இந்த அடுத்த ரமலானிலே இருப்போமா இல்லையா தெரியாது. இந்த ரமலான் முடிவதற்குள் இருப்பேனா இல்லையா தெரியாது. நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ள வேண்டும், இந்த ரமலானில் அதிகமாக அமல் செய்ய வேண்டும், இந்த ரமலான் முழுக்க நான் நோன்பு நோக்க வேண்டும், உறுதியாக எண்ணம் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை எங்களுக்கு ஏன் கடமையாக்கினான் தெரியுமா? இந்த ரமலானுடைய காலத்திலே ஏன் நோன்பை நீங்கள் பிடியுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்றான் தெரியுமா? அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று அல்லாஹ் தஆலா நோன்பை உங்கள் மீது கடமையாக்கி வைத்திருக்கின்றான். ஏன் என் மீது இந்த நோன்பு கடமை? ஏன் எனது மனைவி இந்த நோன்பை பிடிக்க வேண்டும்? ஏன் எனது பிள்ளைகள் இந்த நோன்பை பிடிக்குமாறு அல்லாஹ் சொல்லுகின்றான்? கண்ணியமானவர்களே, இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு என்ன தருகின்றான் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பை பிடித்தால் அல்லாஹ் எங்களுக்கு இறையச்சத்தை தருகின்றான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகணும் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பை பிடித்தால் அல்லாஹ்வுடைய அச்சம் எனது உள்ளத்திலே வரும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே வாழும் போது அல்லாஹ்வுடைய பயத்தோடு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை எங்களுக்கு கடமையாக ஆக்கினான். நாங்கள் சிந்திக்கலாம், இந்த நோன்பு எப்படி எனக்கு தக்வாவை வளர்க்கின்றது? இந்த நோன்பு எப்படி எனக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டாக்கின்றது? அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஃபஜ்ரிலே இருந்து சுபஹ் நேரத்திலே இருந்து மக்ரிப் வரைக்கும் எதையும் சாப்பிட மாட்டோம், எதையும் உண்ண மாட்டோம். நாங்கள் பசியோடும் தாகத்தோடும் இருப்போம். பகல் பொழுது வருகின்ற போது எங்களுக்கு பசி ஏற்படும், பகல் பொழுது வருகின்ற போது எனக்கு தாகம் ஏற்படும். எனது உள்ளம் என்ன சொல்லும் தெரியுமா? எனக்கு பசிக்கின்றது, எனக்கு தாகம் ஏற்படுகின்றது என்று சொல்லும் போது உள்ளத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் உள்ளத்துக்கு என்ன சொல்லுவேன் தெரியுமா? இல்லை, அல்லாஹ் என் மீது கடமையாக்கிய நோன்பை நான் நோட்டுக் கொண்டிருக்கின்றேன். மக்ரிப் வரைக்கும் எதையும் உண்ணக்கூடாது, மக்ரிப் வரைக்கும் எதையும் குடிக்க கூடாது. குடித்தால் எனது நோன்பு முறிந்துவிடும், அல்லாஹ் என்னை கோபித்து விடுவான். மறுமையிலே ஏன் விட்டாய் என்று அல்லாஹ் என்னிடத்திலே விசாரிப்பான்.
கண்ணியமானவர்களே, உள்ளம் சொல்வது போன்று நடப்பது கிடையாது. மகரிபு வரைக்கும் நாங்கள் உண்ணாமல் குடிக்காமல் இருக்கின்றோம். ரமலான் மாதம் முடிகின்றது, வேற மாதத்தில் இருக்கின்றோம். ஒரு ஹராமான உணவை உண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது, ஒரு ஹராமான பொருளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்றது. உள்ளம் சொல்லுது இதை சாப்பிடு, இதை எடுத்து எடு என்று சொல்லுகின்ற போது இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இல்லை, இது எனக்கு ஹராமான பொருள், இல்லை, இது அல்லாஹ் எடுத்தேன் என்று நான் எடுத்தேன் என்று சொன்னால் அல்லாஹ் என் மீது கோபிப்பான். மனோ இச்சைக்கு மாற்றம் செய்கின்றார். உள்ளம் சொல்லுவது போன்று கேட்க மாட்டார். எங்கே வளர்த்த இரையச்சம், எங்கே பெற்றுக்கொண்ட இரையச்சம்? லஅல்லக்கும் தத்தகூன். ஏன் நோன்பை பிடிக்குமாறு அல்லாஹ் சொன்னான்? இரையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக வேண்டி. நோன்பில எடுத்த பயிற்சி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு மாதம் நஃப்ஸுக்கு உள்ளத்துக்கு மாற்றம் செய்து வாழ்ந்தோம். இறை பயம் உள்ளத்திலே உருவாகியது, பாவத்திலே இருந்து தவிர்ந்து வாழ்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். எனது மனைவியோடு சில வேளைகளில் நான் ஒன்று சேரணும் என்ற ஆசை வரும். என்ன நினைப்போம் தெரியுமா? நான் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றேன், மகரிபு வரைக்கும், நோன்பு திறக்கும் வரைக்கும் எனது மனைவியோடு நான் ஒன்று சேர முடியாது. உள்ளத்துக்கு மாற்றம் செய்வோம். அடுத்த ரமலான் மாதம் முடிகின்றது, வேற மாதத்தில் இருக்கின்றோம். ஒரு பாவமான விடயம் நான் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது, சந்தர்ப்பங்கள் உருவாகின்ற போது, இங்கே ஒரு மாதம் உள்ளத்துக்கு மாற்றம் செய்தார். உள்ளம் சொன்னது போன்று கேட்கவில்லை. இங்கே ஹராமான சூழல் உருவாகின்ற போது, வாய்ப்பு கிடைக்கின்ற போது அங்கே உள்ளத்துக்கு மாற்றம் செய்வார். இது மார்க்கம் தடுத்த விடயம், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விடயம். இறையச்சம் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் வருகின்றது. எங்கே இருந்து பெற்றுக்கொண்ட பயம்? லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகணும் என்பதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, ரமலான் மாதம் வந்துவிட்டால் அதிகமாக நல்லவர்கள் செய்வோம். தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழுந்து விடுவோம், ஃபர்து தொழுகை உரிய நேரத்திலே கடமைகள் நிறைவேற்றுவோம், அதிகமான அமல் இபாதத்துக்களிலே கழித்துக் கொள்வோம். ரமலான் மாதம் முடிகின்றது, பாங்கு சப்தம் கேட்டால் எங்களால் இருக்க முடியாது. அல்லாஹ் கடமையாக்கிய பாங்கு தொழுகை நேரம் வந்துவிட்டது, தொழுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நான் பள்ளிக்கு போக வேண்டும், நான் இந்த தொழுகையை விடக்கூடாது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். தொழுகையின் மீது கடமை. எங்கே அல்லாஹ்வுடைய அச்சம்? எங்கே இருந்து விதைத்த அச்சம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா, அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது. இதா ஸலுஹத், அந்த சதை துண்டு சீராகிவிடும் என்று சொன்னால் சலுஹத் ஜஸதல் குல்லுஹு, முழு உடம்புமே சீராகிவிடும். வ இதா ஃபஸதத், அந்த சதை துண்டு கெட்டு போய்விடும் என்று சொன்னால் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, உடம்பு முழுக்க கெட்டு போய்விடும் என்று சொன்னார்கள். அலா வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் என்பதாக சொன்னார்கள். அந்த உள்ளத்தை சீர் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த ரமலான். அந்த உள்ளத்திலே ஈமானை விதைக்கக்கூடிய மாதம் தான் இந்த ரமலான். அந்த உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த ரமலான். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் ஏனைய மாதங்கள் போன்று சாதாரணமான மாதமாக நினைத்து விடக்கூடாது. இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பிய மாதம், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த மாதம். சஹாபாக்கள் எல்லாம் பல மாதங்களுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், இந்த ரமலானிலே என்னை உயிரோடு வைத்து விடு யா அல்லாஹ், உயிரோடு வாழ வைத்திரு யா அல்லாஹ். அல்லாஹும்ம சல்லிம்னி லிரமலான், இந்த ரமலானிலே என்னை ஈடேற்றமானவனாக ஆக்கிடு யா அல்லாஹ். இந்த ரமலானிலே என்னை ஆரோக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். நல்லமல் செய்யணும், நன்மையை சம்பாதிக்கணும் என்பதற்காக வேண்டி அன்புக்குரியவர்களே, நான் துஆ செய்யாம, நான் எதிர்பார்க்காமல் எத்தனையோ ரமலானை அல்லாஹ் எனக்கு தந்தான்.
எத்தனையோ ரமலானை எனது பிள்ளைகளுக்கு தந்தான், எத்தனையோ ரமலானை எனது மனைவிக்கு தந்தான். இந்த ரமலானும் வரப்போகின்றது. கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜாஅ ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறந்து விடுகின்றான். சொர்க்கத்துடைய கதவை திறந்து விடுகின்றான். இங்கே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் கணக்கில்லாமல் அல்லாஹ் நன்மையை வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். நீ சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய மாதம், சொர்க்கத்துடைய கதவை அல்லாஹ் எங்களுக்கு திறந்து தருகின்றான். நரகத்துடைய கதவை அல்லாஹ் பூட்டி விடுகின்றான். நீ நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. நரகத்துக்கு பாவிதான் போவான், பாவம் செய்தவன் தான் போவான். நாங்கள் பாவங்கள் இந்த நோன்பிலே மன்னிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு பூட்டு போடு, நரகத்தை மூடி விடுவான். ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்ற மாதம். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடாது, நல்லமல்களில் கூடுதலாக ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த மாதத்திலும் செய்யாத விடயங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த ரமலானிலே செய்து தருகின்றான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன், யார் இந்த ரமலான் மாதத்தில் ஈமானோடு இந்த நோன்பு என் மீது கடமை, அல்லாஹ் எனக்கு பிடிக்குமாறு சொல்லி இருக்கின்றான், இந்த நோன்பை நான் விட்டால் மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பான், ஏன் இந்த நோன்பை நீ விட்டா என்பதாக கேட்பான். அல்லாஹ் என்னை கோபித்து விடுவான். உறுதியான ஈமானோடு வஹ்திசாபன், நன்மையை ஆதரவு வைத்தவராக நோன்பை பிடித்தால் அல்லாஹ் என்ன நேசிப்பான், அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தந்து விடுவான், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். நன்மையை ஆதரவு வைத்த நிலைமையிலும் யார் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பாரோ உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அல்லாஹ் தஆலா எங்கள் முன்னால் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இரக்கமான அல்லாஹ், எவ்வளவு அன்பான அல்லாஹ். கண்ணியமானவர்களே, சொற்ப கால வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னமல் ஹயாத்துத் துன்யா வஸீனா, இந்த உலக வாழ்க்கை என்பது அலங்காரம், பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இவ்வளவெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான். இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவைகள் எல்லாம் எங்கள் காதுகளுக்கு கேட்டும் கூட இன்னும் எனக்கு ரமலானில் ஆசை வரவில்லை, இன்னும் எனக்கு அமலிலே ஆசை வரவில்லையா? கண்ணியமானவர்களே, நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார்கள் செய்ய வேண்டும். கண்ணியமான ரமலான், இந்த ரமலானை நாங்கள் வீணடித்துக் கொள்ளக்கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழும்போது எங்களுக்கு எல்லோரும் உதவியாக இருப்பார்கள். எனது மனைவி எனக்கு உதவி செய்வாள், எனது பிள்ளைகள் எனக்கு உதவி செய்வார்கள், எனது பெற்றோர்கள், எனது நண்பர்கள், எனது அயலவர்கள் எல்லோரும் எனக்கு உதவி செய்வார்கள். ஆனால் நான் மௌத்தாய் மறுமையிலே நிற்கின்ற போது, மௌத்தாய் கியாமத்துடைய நாளிலே நிற்கின்ற போது எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். ஒருவர் கண்டு விரண்டோடுவார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, ஒரு சகோதரன் மற்ற சகோதரனை கண்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபீ, தாய் பெற்றோர்களை கண்டு விரண்டோடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனீ, தனது மனைவியை பிள்ளைகளை கண்டு விரண்டோடக்கூடிய நாள். இந்த உலகத்தில் வாழும்போது யாருக்காக வேண்டி வாழுகின்றோம்? திருமணம் முடித்திட்டாரா? மனைவி சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகள் நிம்மதியாக இருக்கணும். குழந்தைக்காக வேண்டி, மனைவிக்காக வேண்டி உலகத்தில் வாழ்ந்தவர் கியாமத்துடைய நாளையிலே இந்த மனைவியை பற்றி சிந்திக்க மாட்டார், உம்மா பாப்பாவை பற்றி சிந்திக்க மாட்டார், பிள்ளையை பற்றி சிந்திக்க மாட்டார். கண்ணியமானவர், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள் தான் அந்த கியாமத்துடைய நாள்.
நபிமார்கள் கூட யாருக்கும் உதவி செய்ய முன்வர மாட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. எனது நிலைமை எவ்வாறு இருக்குமோ என்று பயப்பட்டு இருக்கக்கூடிய நபிமார்களே முன்வராத நிலையில் எனது உம்மா எனக்கு கியாமத்துடைய நாளில் உதவி செய்வாங்களா? எனது வாப்பா, எனது நண்பர்கள், எனது சொத்து, எனது பட்டம் பல எதுவுமே உதவி செய்ய மாட்டாது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஸ்ஸியாமு வல் குர்ஆன், அஸ்ஸியாமு வல் குர்ஆன். அஸ்ஸியாம் நோன்பு, வல் குர்ஆன் நாங்கள் ஓதிய குர்ஆன், இஷ்ஃபஆலி லில் அப்தி யௌமல் கியாமah, மறுமை நாளையில எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும். உம்மா பேச மாட்டா, பாப்பா பேச மாட்டாரு, பிள்ளைகள் உதவி செய்ய மாட்டார்கள். எதுவுமே உதவி செய்யாத நேரத்தில், நாங்க கவலையோடு இருக்கின்ற நேரத்தில் நாங்க நோட்ட நோன்பு அல்லாஹ்விடத்தில் எனக்காக வேண்டி பேசும். யா அல்லாஹ், இந்த பூமியில் வாழும் போது உனக்காக வேண்டி என்ன நோன்பு நோட்டாரு. யா அல்லாஹ், ஒரு பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். நாங்க ஓதிய குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் பேசும். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி என்னை நோன்பை பிடித்துக் கொண்டு ஓதினார். யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். நாங்கள் ஓதிய குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும். கண்ணியமானவர்களே, இந்த நோன்பு தான், இந்த நண்பர் தான் எங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். இந்த குர்ஆன் தான் எங்களுக்கு உதவி செய்ய போகின்றது. சகோதரர்களே, நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு கியாமத்துடைய நாளிலே உதவி செய்யக்கூடிய சாதனம் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன? இந்த குர்ஆனை நான் எந்த முறை ஓதுகின்றேன்? குர்ஆனை எப்பொழுது நான் தூக்கிறேன்? எப்பொழுது ஓதினேன்? எனது குழந்தைக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? மறுமையில எனது பிள்ளையை காப்பாற்றக்கூடிய வேதம், மறுமையில எனது மனைவியை காப்பாற்றக்கூடிய நண்பன். இந்த குர்ஆனுக்கும் பிள்ளைக்கும், இந்த குர்ஆனுக்கும் மனைவிக்கும், இந்த குர்ஆனுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன? கண்ணியமான சகோதரர்களே, கதைக்க வேண்டிய விடயம், சிந்திக்க வேண்டிய விடயம். நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டோம், ஒவ்வொருவரும் கவனம் செலுத்துகின்றோம், முக்கியத்துவம் செலுத்துகின்றோம். எனது பிள்ளை பாடசாலையிலே சென்று ஆங்கில பாடம் படிக்கின்றது, நல்ல விடயம். அந்த குழந்தை பாடசாலை விட்டு வீட்டே வருகின்ற போது நாங்கள் பாடசாலையிலே படித்தது காணாது, இன்னும் பாடத்துக்கு அனுப்புகின்றோம். கண்ணியமானவர்களை, பாடத்திலும் படித்து வருகின்றது, இல்ல படித்தது காணாது, வீட்டிலும் படித்து கொடுக்கின்றோம். பாடசாலையில் படித்து, பாடங்களிலே படித்து, வீட்டிலே படித்த பிள்ளை பரீட்சையிலே 50 புள்ளிகள் எடுத்தால், இல்லை இன்னும் காணாது, இன்னும் முயற்சிகளை கூட்டுகின்றோம். எனது இலக்கு என்ன? ஆங்கில பாடத்திலே எனது பிள்ளை 100 புள்ளிகளை பெற வேண்டும், நல்ல விடயம். எனது பிள்ளை கணித பாடத்தில் வீக்காக இருக்கின்றது, பாடசாலையில் படிக்கின்றது, பாடசாலை விட்டு வீட்டுக்கு வந்தா பாடத்துக்கு அனுப்புகின்றோம், நல்ல விடயம். வீட்டிலும் வைத்து படித்து கொடுக்கின்றோம், பிள்ளை 70 மார்க் எடுக்கின்றது, இல்ல போதாது, இன்னும் முயற்சிகளை கூட்டுகின்றோம். அன்புக்குரியவர்களே, எனது குழந்தை எத்தனை மாதங்களாக இந்த ததுருசு குர்ஆனை தூக்கி கொண்டு குர்ஆன் மதரசாவுக்கு செல்லுகின்றது. எனது பிள்ளை எத்தனை மாதங்களாக ஓதுகின்றது? 48 பக்கம் ததுருசு குர்ஆன், 6 மாதம் 7 மாதம் 1 வருடங்களாக ஓதிக்கொண்டிருக்கின்றது. எனது பிள்ளைக்கு நான் கணித பாடத்தில் காட்டிய அக்கறையை இந்த குர்ஆனிலே காட்டினேனா? இந்த ஆங்கில பாடத்திலே காட்டிய அக்கறையை, ஆர்வத்தை எனது பிள்ளைக்கு இந்த குர்ஆனிலே நான் ஊட்டினேனா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் மறுமையில் கேட்பான், ஒரு பிள்ளைக்கு என்ன விடயத்தை ஊட்டினாய் கேட்பான். என நாங்கள் என்ன நினைக்கின்றோம் தெரியுமா? குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்புறையா, இந்த பாடம் பெய்திரும், இந்த பாடம் பெய்திரும் என்பதற்காக வேண்டி அதிகமானவர்கள் இன்னும் குர்ஆன் மதரசாவுக்கு பிள்ளை அனுப்புவது கிடையாது.
எனது பிள்ளைக்கு அல்ஹம்து சூரா ஒழுங்கா ஓத தெரியாது, அத்தஹியாத்து தெரியாது, நானும் சொல்லிக் கொடுக்கல, வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கல. அன்புக்குரியவர்களே, எனது புள்ள டாக்டர் ஆகும் ஆகாதா தெரியாது, ஆனா இந்த புள்ள மௌத்தாக போகின்றது. எனது புள்ள சொகுசான வீட்டிலே வாழுமா வாழாது தெரியாது, வாழுமா வாழாதா தெரியாது. இந்த புள்ள ஈமானோடு வாழ்ந்தா சொர்க்கத்தில் அல்லாஹ் உயர்ந்த வீட்டை கொடுப்பான் தெரியும். ஈமான் இல்லாம, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம, மறுமையுடைய சிந்தனை இல்லாம வாழ்ந்தா நரகத்துடைய வீட்டை கொடுப்பான் அல்லாஹ் தெரியும். அன்புக்குரியவர்களே, எனது பிள்ளைக்கு இந்த உலகத்திலே உயர்வடைவதற்கு எவ்வளவு வழிகள் காட்டி கொடுக்கின்றேனோ அதே மாதிரி அதைவிட பன்மடங்காக மறுமையை நோக்கி எனது பிள்ளை போறதுக்கு நாங்கள் வழி காட்டணும். அன்புக்குரியவர்களே, எனவே குர்ஆனுடைய விடயத்தில் நாங்கள் அக்கறையாக இருந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனது நோக்கம் என்ன? எனது பிள்ளை இந்த உலகத்திலும் உயர்ந்த இடத்தை அடையணும், சுவர்க்கத்திலும் உயர்ந்த இடத்தை அடையணும், உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எனது குழந்தையை வளர்க்கணும். குழந்தை நாங்கள் சுவர்க்கத்துக்கு போவது என்று சொன்னால் அது சாதாரண விடயம் கிடையாது. இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் சொன்ன விடயங்களை எடுத்து வாழணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபுன், சுவர்க்கத்திலே ஒரு கதவு இருக்கின்றது, யுகாலு லஹு ரைஹான், அந்த கதவுக்கு பேர் சொல்லப்படும், ரைஹான் என்று பேர் சொல்லப்படும். இந்த வாயிலால் சிலர்கள் சுவர்க்கத்துக்குள் நுழைவார்கள். யார் சுவர்க்கத்துக்குள் நுழைவார்கள் தெரியுமா? இந்த உலகத்திலே வாழும்போது அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோட்ட அடியார்கள் சுவர்க்கத்துக்குள் இந்த ரைஹான் என்ற வாயிலால் நுழைவார்கள். அல்லாஹ் மறுமையிலே எல்லோரும் நிற்கின்ற போது கியாமத்துடைய நாளிலே கேட்பான், ஐன ஸாயிமூன், ஐன ஸாயிமூன், நோன்பு நோட்டவர்கள் எங்கே? அல்லாஹ் மறுமையிலே கேட்கின்ற போது இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்ட அடியார்கள் எழும்பி நிற்பாங்க. இந்த உலகத்திலே வாழும் போது நோன்பு நோட்ட அடியார்கள் எழும்பி நிற்பாங்க. அல்லாஹு தஆலா அவங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். ஃபஇதா தஹலூ, அவர்கள் சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டால் உக்லிக, அல்லாஹு தஆலா அந்த கதவை மூடிடுவான், வேற யாரும் செல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் சிந்திக்கணும். நோன்பு ரமலான் மாதம் வந்துவிட்டால் சில வீடுகளில் ஒப்பந்தம் செய்யப்படுகின்றது. சில வீடுகளில் கணவன் பிள்ளைகளை மனைவியை வைத்துக் கொண்டு ஒப்பந்தம் செய்கின்றார். என்ன தெரியுமா? ரமலான் மாதம் வருகின்றது, நோன்பு நோக்க வேண்டும். மனைவியை பார்த்து சொல்லுகின்றார், நீ எல்லா நோன்பையும் பிடித்துக் கொள்ளு. பிள்ளையை பார்த்து சொல்லுகின்றார், நீ எல்லா நோன்பையும் பிடித்துக் கொள்ளு. ஆனா அவர் சொல்லுகின்றார், நான் எல்லா நோன்பும் பிடிக்க மாட்டேன், நான் முதலாவது நோன்பை மாத்திரம் பிடிப்பேன். ஏனென்று சொன்னா பெருநாள் வருகின்றது, மனைவிக்கு உடுப்பெடுக்கணும், பிள்ளைகளுக்கு உடுப்பெடுக்கணும், பெருநாளைக்கு செலவுக்கு பணம் தேவை. நான் வேலைக்கு போகாமல் இருந்தால் இவைகளெல்லாம் கஷ்டமாகிவிடும். எனவே மனைவியை பார்த்து சொல்கிறாரு, நீ நோன்பை நோட்டுக்கொள்ளு. பிள்ளைகளை பார்த்து சொல்லுகின்றார், நீங்க நோன்பை நோட்டுக்கொள்ளுங்க என்று, குர்ஆன் ஓதிக்கொள்ளுங்க, தொழுது கொள்ளுங்க என்பதாக சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் தஆலா கூப்பிடுவான், ஐன ஸாயிமூன், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று அல்லாஹ் கேட்கின்ற போது எனது மனைவி எழுந்து நிற்பாள், எனது மனைவி எழும்பி நிற்பாள், எனது பிள்ளைகள் எழும்பி நிற்பார்கள். ஆனால் நான் எழும்பி நிற்க மாட்டேன். ஏன் தெரியுமா? எனது மனைவியை நான் சுவர்க்கத்துக்கு தயாரிப்பு செய்ய வைத்தேன், எனது பிள்ளையை சுவர்க்கத்துக்கு நான் தயாரிப்பு செய்ய வைத்தேன். நான் இந்த பெருநாளைக்கு தயாரிப்பு செய்தேன், நான் ஆடைக்காக வேண்டி தயாரிப்பு செய்தேன். அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்குள் நுழை என்று சொல்லும் போது எனது மனைவி நுழைவாள்,
எனது பிள்ளைகள் நுழைவார்கள். இந்த மனைவி என்ன பார்த்து சொல்ல மாட்டாள், வாங்க என்னோட வாங்க, நான் எங்களுக்காக வேண்டித்தானே நீங்க நோன்பு நோட்கல்ல. பிள்ளைகள் சொல்ல மாட்டார்கள், எங்களுக்காக வேண்டித்தானே நீங்க கஷ்டப்பட்டீங்க, நோன்பு நோட்காம இருந்தீங்க, வாங்க வாப்பா என்று யாருமே கூப்பிட மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழும் போது மாத்திரம்தான் எனக்கு அவகாசம். இந்த உலகத்தில் வாழும் போதுதான் எனக்கு நல்லவர்கள் செய்து விடலாம். மௌத்தாகிவிட்டால், ரூஹ் என்னை விட்டு பிரிந்து விட்டால் ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. எவ்வளவுதான் அழுதும் வேலை கிடையாது, எவ்வளவுதான் கவலைப்பட்டும் வேலை கிடையாது. அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கின்றேன். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அனைவர்களுக்கும் சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் தெரியுமா? நான் நோன்பை நோட்டுக்கொண்டேன், இப்படி செஞ்சால் நோன்பு முடிந்து விடுமா, இப்படி செய்துட்டேன் நோன்பு புரியுமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படும். ஏன் தெரியுமா? இந்த ரமலான் பாழாகக்கூடாது, இந்த ரமலான் வீணாகக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் ஆசையோடு அக்கறையோடு நாங்கள் கேட்போம், இது செய்யலாமா அது செய்யலாமா என்பதாக கேட்போம். ஆனால் சில முக்கியமான விடயங்களில் நாங்கள் கவனீனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஸூர், நோன்பை நோட்டுக்கொண்டு யார் தீய வார்த்தைகளை பேசுகின்றாரோ, பிறரை பற்றி புறம் பேசுகின்றோம், கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றோம், பிறருக்கு ஏசுகின்றோம், பிறரோடு சண்டை பிடிக்கின்றோம், வல் அமல பிஹி, கெட்ட செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றோம் என்று சொன்னால் இந்த நோன்பு எனக்கு மறுமையிலே பிரயோசனம் அளிக்க மாட்டாது. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது இந்த நோன்பை கொண்டு எங்களது பாவங்களை மன்னிப்பதற்கு, இந்த நோன்பை கொண்டு சொர்க்கத்தினை நுழைவிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த நோன்பை பிடித்துக் கொண்டு நல்லமல்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். சில சகோதரர்கள், சில தாய் தந்தைகள், சில பெற்றோர்கள் வீடுகளிலே உள்ள பிள்ளைகளுக்காக வேண்டி, பிள்ளைகளை நோன்பு பிடிக்க பழக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், பிள்ளைகளை தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுப்புகின்றோம், சஹருக்கு நாங்கள் எழுப்புகின்றோம். எங்களோடு சேர்ந்து குழந்தை நோன்பு நோக்கின்றது. குழந்தை தூங்கி எழுந்ததன் பின்னால் பிள்ளையை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், மகன் நீ நோன்பு நோட்டு விட்டாய், நீ வீட்டுக்கு வெளியில நீ விளையாட சென்று விடாதே, கடும் வெயிலாக இருக்கின்றது, விளையாடினால் உனக்கு தாகம் ஏற்படும், உனக்கு பசி ஏற்படும், நீ நோன்பை விட்டு விடுவாய் என்பதாக நாங்கள் பிள்ளைக்கு உபதேசம் செய்கின்றோம். சொல்லிவிட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீ வெளியில் போகாத, இன்னா போன் கேமை விளையாடு, இன்னா போன் படத்தை பார், நாடகத்தை பார், கேமை விளையாடு, இந்த இருக்கின்றது கரம்போர்ட், நோன்பை பிடித்துக் கொண்டு கரம்போர்ட் விளையாடு, தாழ்கூட்டம் விளையாடு, டுடு விளையாடு, டாம் விளையாடு. இந்த பிழையான வழிகாட்டல்களை நாங்கள் வழிகாட்டுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ரமலான் மாதம் என்பது இந்த நோன்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்தது நாங்கள் பொழுதுபோக்காக கழிப்பதற்கு கிடையாது, சுவர்க்கத்துக்கு நாங்கள் தயாரிப்பு செய்வதற்காக வேண்டி. இந்த வழிகாட்டலை நான் காட்டிவிட்டு மௌத்தாகி விடுவேன். எனது பிள்ளை தந்தையானதன் பின்னால் அவனது பிள்ளைக்கு சொல்லுவான், எனது உம்மாவும் இப்படித்தான் வழிகாட்டி தந்தா, இன்னா போன், இன்னா டுடு, இன்னா கரம்போட் என்று கொடுப்பான். பிள்ளைக்கு நாங்க வழிகாட்டணும். மகன் நோன்பை நோட்டிக் கொண்டிருக்கீங்க, எல்லா தொழுகையும் தொழ வேண்டும், அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இப்படியான வழிகாட்டல்கள் காட்டுகின்ற போது எனது பிள்ளை நான் மௌத்தானாலும் அவனது பிள்ளைக்கு, எனது மகளுடைய பிள்ளைக்கு சிறந்த வழிகாட்டல்களை காட்டுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, பொக்கிஷமான மாதம், கண்ணியமான ரமலான் எங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் பிரயோசனமாக பயன்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, இந்த ரமலானிலே நாங்கள் நீ பொருந்தி கொண்டவாறு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
الحمد لله الذي أنعم على عباده المؤمنين بالعرفان وأكرمهم من مزيد فضله برؤية في الجنان، وأشهد أن لا إله إلا الله الملك العلام، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا ربكم الرحمن، وأوصيكم وإياي أولا بتقوى الله. وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم: الصيام والقرآن يشفعان للعبد يوم القيامة. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم، ونفعنا الله وإياكم. وأقول قولي هذا واستغفر الله لي ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أنعم على عباد المؤمنين والمجاهدين الذين جاهدوا حق جهاده بأموالهم وأنفسهم في سبيل الله. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. عباد الله، واعلموا أن الله أمركم أمرا عظيما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكته تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم، سيد الأبرار وآله الأطهار وأصحاب الأخيار. اللهم أرض عن الخلفاء الراشدين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم أجمعين، وأرض عن الستة الباقين من العشرة الذين بايعوا نبيك تحت الشجرة، وأرض عن جميع آل نبيك وأصحابه وأزواجه وأولاده وذريته واتباعه أجمعين إلى يوم الدين. وأرض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه يزيدكم ويهديكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.